ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோட் இது உண்மையிலேயே சும்மா வேறு லெவலில் ஃபன் அண்ட் காமெடி நிறைஞ்சதாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த காமெடியை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. சரி, என்னால் முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணுறேன். வாங்க கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 11. இந்த ஷோனா அப்படிங்கிற அந்த ஓகர் பிரின்சஸ் வந்து சில்க் மெட்டீரியல் துணியை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. உடனே அதை பார்த்து பரவாயில்லையே, அதுக்குள்ளேயே நீங்கள் சில்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் ஆச்சரியப்படுது. உடனே நம்ம ஷோனா போயிட்டு அந்த ஸ்லைமை கட்டி பிடிச்சிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு நல்லா விசாரிக்கிறா. என்னோட சில்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் சொல்லுது. சரி ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு அந்த வயலட் கலர் ஹேர் ஷியான் அவள் சொல்கிறா. உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ தானே அவரோட செக்ரட்டரி, எப்போ பார்த்தாலும் அவர் கூடயே தானே இருக்க அப்படிங்கும். ஆமாம், இப்போ இவா தான் என்னோட செக்ரட்டரி அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுது. நீ செக்ரட்டரியாக அவர் கூட எப்போவுமே இருந்துட்டுருக்க, அவர் கொஞ்சம் நேரம் ஏன் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷூனாங்கிற பொண்ணு சண்டை போடுதா. அந்த ஷியான்கிற பொண்ணு விட்டு கொடுக்குறதா ஐடியா இல்லை. 2 பேரும் பிடிச்சி நம்ம ஸ்லைமை பிச்சு இழுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஷூனா பண்ணு புத்திசாலித்தனமாக நீங்கள் ஏன் கூட இருக்க ஆசைப்படுறீங்களா இல்லை அவள் கூட இருக்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு புத்திசாலித்தனமாக கேட்குறா. உடனே நம்ம ஸ்லைம் எனக்கு உன் கூட இருக்கவும் ஆசை தான், உன்னோட ஹெல்ப்பும் எனக்கு தேவைப்படுது. பட் ஆனால் இப்போதைக்கு நான் ஃப்ரீயாக இல்லை, நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ அப்போ நீயே வந்து என்னை பாரு அப்படிங்கும். ஓ, உங்களுக்கு ஏன் ஹெல்ப் தேவைப்படுதா அப்படிங்கும். நம்ம ஸ்லைம் ஆமாம் அப்படிங்கு. சரி ஓகே, நான் அவங்க ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அவங்கள வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விட்டு கொடுத்துருதா. நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு பென்னி மாதிரி கேட்கவும் ஆமாம் ஷியான் எனக்காக ஸ்பெஷலாக சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்லவுமே அந்த 3 பேருக்கும் தூக்கி வாரி போடுது. உடனே நம்ம ஸ்லைம் ஹே பென்னிமாரு நீயே சாப்பிட வரியா அப்படின்னு கேட்கவும் இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்னு பென்னிமாரு சொல்லியிருந்தான். அந்த கிழவனை வந்து இல்லை பசிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தான். இன்னொருத்தான் எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புதேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடி டபுள் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதான். இப்போ நம்ம ஸ்லைம் மனுஷன் ஃபார்முக்கு மாறுது. உடனே நம்ம பென்னிமாருக்கும் ரொம்பவே வேர்த்து ஊற்றிட்டு இருக்கு. உடனே ஸ்லைம் எதனால இவங்க இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியலையே, ஒருவேளை அவள் சாப்பாடு அவ்வளோ மோசமாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்தா அவள் வந்து பாய்சனை விட மோசமாக இருக்கிற மாதிரி ஒரு சாப்பாடு ஒன்று தூக்கி வைக்கிறா. நினச்ச அந்த பென்னிமாரு வேணும்னே நம்மளை மாட்டி விட்டான். அவன் வயிற்றுலேருந்து பசி சவுண்டு கேட்கவும் இதுதான் உனக்கு பசிக்கலையா, அந்த கிழமை வர இந்த இடத்துல இருந்துட்டு மறைஞ்சிருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் ரொம்பவே பயந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்றைக்கி சாப்பாட்லேயே நமக்கு சங்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் யோசிச்சுட்டு இருக்கவும் அதோட கம்ப்யூட்டர் வேறு சேர்ந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம ஸ்லைமுக்கு பயம். உடனே அது கையை தூக்கி சைடில் நீட்டவும் பார்த்தா அது காப்டா வாய்க்குள்ளே போயிடுது. நம்ம காப்டா அரண்டு புரண்டு உருண்டு கடைசியில் இறந்து போயிருதான். உடனே நம்ம ஸ்லைம் ஷியானை பார்த்து முடிக்கவும் அச்சச்சோ நான் ஏதோ தப்பான இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துட்டேன் போல், நெக்ஸ்ட் டைம் சூப்பராக சமைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. உடனே நம்ம ஸ்லைம் ஷியானை பார்த்து நெக்ஸ்ட் டைம் நீ சமைக்கும் போது பென்னிமாரு சாப்பிட்டு பார்த்து அப்ரூவல் கொடுத்தா தான் நீ சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். பென்னிமாருக்கு தூக்கி வாரி போடுது. என்னைய ஃபஸ்ட்டே எச்சரிக்கை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவனை கிண்டல் பட்டு பென்னிமாரு எல்லாம் உன் கையில் தான் இருக்குது, இனிமேல் இன்னொரு மான்ஸ்டர்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுதாங்க. எங்கே நம்ம காபீரும் அவன் டீமும் சேர்ந்து ஆல்ரெடி 7000 காப்ளின்ஸாக அவங்க டீமில் சேர்த்துட்டாங்க. இப்போ நம்ம கடைசியாக போக போகிற வில்லேஜ் மட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு வேர்வுல்ஃபை காப்ளின்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்களாம். அது போக அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்லைம் தான் தலைவனாக இருக்கான் அப்படிங்கும். இது என்னடா காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம காபீரோ ஒருவேளை இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்லைமை நம்ம போயிட்டு ஈஸியாக அடித்து தோக்கடிச்சிருவோம். அதுக்கப்புறமா அந்த காப்ளின்ஸும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும், அந்த டயரோல்ஃபும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காபீரோ சொல்லவும் உங்கள் லெவலுக்கு யாருமே இந்த உலகத்தில் ஜீனியஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்கெல்லாம் பாராட்டுதானுங்க. இங்கே நம்ம ரீமர் ஸ்லைம் என்னடான்னா அந்த ஓகரும் அப்புறம் இன்னொருத்தனும் பிளாக் ஸ்மித்தும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த பிளாக் ஸ்மித் சம்மந்தப்பட்டதா. இவனுங்க 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப நேரம் தவிச்சிட்டு இருக்கேன், யாராச்சும் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. உடனே அந்த டைமிங்கில் பார்த்தா பெர்ஃபெக்டாக அந்த வில்லேஜோட எல்டர் ரீகர்ட் வந்துருதான். ஐயா பெர்ஃபெக்ட் டைமிங்கில் வந்து என்னை காப்பாற்றினா அப்படின்னு ஸ்லைம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு என்னாச்சு அப்படிங்கவும் லிசர்ட்ஸ்மேன் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அவங்க போய் பார்க்க போவோம் நாங்களும் அவங்க கூட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பென்னிமாரும் அவன் கூட இருக்கிறவங்களும் கேட்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவங்களையும் கூட்டிகிட்டு போகுது. என்னடா யாரையோ காணோம் அப்படின்னு பார்த்தா பாகுபலியில் வர லெவலுக்கு வேறு லெவலில் பில்டப் கொடுத்து நம்ம பென்னிமாரும் அந்த இடத்துக்கு வாரான். இவன் கொடுக்குற ஓவர் பில்டப்புக்கு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே டென்ஷன் ஆகுது. நான் தான் காபீரோ, நீங்கள் எல்லோரும் ஏன் முன்னாடி தலை வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்னது நாங்கள் உனக்கு தலை வணங்கணுமா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கெல்லாம் முழிக்கிறான். நம்ம ரீமரும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். காமெடி பீஸுக்கு நம்ம தலை வணங்கணுமா அப்படின்னு. ஷியானா அதுக்கு மேலே டென்ஷன் ஆகுதா. அவள் இருக்கிற டென்ஷனில் நம்ம ஸ்லைமை பிடிச்சி நெருக்கி இறுக்கிடுதா. உடனே அந்தனைக்கு ஐயோ என்னை விடு அப்படிங்க, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு அந்த எல்டர் கேட்கவும் உங்களுக்கு தெரியாதா அந்த ஓர்க் கூட்டம் அட்டாக் பண்ணிகிட்ருக்கு, உங்களை மாதிரி வீக்கானவங்கெல்லாம் எனக்கு கீழே அடிமையாயிருங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் பார்க்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். டே என்னடா இங்கே டயரோல்ஃப் இருக்குன்னு காப்ளின்ஸ் யாரையுமே காணும், டயரோல்ஃபையும் காணும், இந்த ஓகர் ஸ்ட்ராங்கானவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டம் போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்லைம் வந்துட்டு இந்த காபீரோ மட்டும்தான் பார்க்க காமெடி பீஸாக இருக்கான். பட் ஆனால் அந்த லிசர்ட்ஸ்மேன் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. காபீரோ பேசுகிறத பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான எதிரியை கூட போரில் எதிர்த்தரலாம், பட் ஆனால் ஒரு டம்மி பீஸை நம்ம கூட வச்சுருக்கிறது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு நம்ம ஸ்லைம் யோசிச்சுட்ருக்கு.
அப்போ நம்ம காபீரோ அவங்கள பார்த்து உங்களில் சில பேர் டயரோல்ஃபை கண்ட்ரோல் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், அவங்கள மட்டும்தான் நான் என்னோட அடிமைகளாக ஏற்றுக்கிடுவேன், மற்றவங்களெல்லாம் ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் சியான் டென்ஷன் ஆகுறான். நம்ம பென்னிமாரு சிரிச்சுக்கிட்டே ரீமருவை பார்த்து நான் பேசாமல் போய் இவனை கொன்றவா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஸ்லைமும் சிரிச்சுக்கிட்டே கொன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே நம்ம பென்னிமாரு கொல்ல போகவும் நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ணிடுது. டயரோல்ஃபெங்க அப்படின்னு சொல்லி பென்னிமாரு கேட்கவும் நம்ம ஸ்லைம் அதோட ராங்காவை அதோட ஒரிஜினல் சைஸ்க்கே அனுப்பி வைக்கி. இதை பார்த்து மற்ற லிசர்ட்ஸ்மென்ட்லாம் பயந்தாலுமே இந்த காபீரு மட்டும் பயப்படாமல் நின்றுட்டு இருக்கான். நீ என்கிட்ட ஏதோ பேசணும்னு என் மாஸ்டர்கிட்ட சொன்னியாமே, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மிரட்டவும், ஏய் நீ பயப்படாத, நான் உலகத்திலே ஸ்ட்ராங்கான காபீரோ, உன்னையும் எப்படியாச்சும் காப்பாற்றுறேன், அதுவும் அந்த சாதாரண பொடிப்பைய ஸ்லைமுக்கு கீழெல்லாம் நீ வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லவும் நம்ம ராங்கா டென்ஷன் ஆகுதான். உடனே அந்த ஸ்லைம் கிட்டேருந்து உன்னைய நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லவும் கூட இருக்கிறவங்கெல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ராங்கா செம்ம டென்ஷன் ஆகுதான். ரெஸ்ட் இன் பீஸ் காபீரோ அப்படின்னு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்க அந்த இடத்துக்கு காப்டா வரவும், காப்டா நீ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சை அந்த சின்ன விஷயத்துக்குலாம் யாராச்சும் சாவாங்களா அப்படின்னு அவன் சொல்லுதான். ஆக்சுவலி உனக்கு பாய்சன் ரெசிஸ்டன்ஸுங்கிற ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கு, நல்ல டைமிங்கில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராங்கா காப்டாவை தூக்கிட்டு போயிட்டு அவன் கூட சண்டை போடுறதுக்காக நிப்பாட்டி விட்டுருதான். நான் எதுக்கு சண்டை போடணும், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காப்டா கேட்கான். உடனே நம்ம ராங்கா நீ இந்த சின்ன பையனை தோக்கடிச்சிட்டேன்னா நான் வேணா உன் டீமில் சேர்றதை பற்றி யோசிக்கேன் அப்படின்னு சொல்லவும், அந்த சாதாரண ஸ்லைம்கிட்ட இருந்து நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு அது பேசுது. காப்டா இதுக்காகவாச்சும் நீ எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படிங்கவும், நான் ஏன் சண்டை போடணும் அப்படிங்க, நீ ஜெயிச்சா உனக்கு நான் ஒரு ஆர்மர் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுது. அவன் சந்தோஷமாகறான். நீ தோத்த அப்படின்னா ஷியானோட சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோடனே அவன் ஃபுல் பவரையை காட்டிட்டு ஃபயர் பவரில் இப்போ போய் சண்டை போடுதான். ஷியானோட சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்ன உடனேயுமே நம்ம காப்டா வேறு லெவலில் ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கான். இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம காப்டா எடுத்தோடனே அந்த கம்பை தூக்கி எறிதான். பார்த்தா நம்ம காப்டாவை காணும். அவன் ஷேடோக்குள்ளேருந்து வந்து ஈஸியாக ஜஸ்ட்டு ஒரே அட்டாக்ல அந்த காபீரோவை தோக்கடிச்சிருந்தான். உடனே நம்ம ஸ்லைம்கே ஆச்சரியம், காப்டா நல்லா ஷேடோ பவரை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஆளுங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காப்டாவை எல்லோரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நீ வேறு லெவல் காப்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நம்ம காப்டாவை பாராட்டுறாங்க. நம்ம ஸ்லைமு நான் ஒரு வேளை இவன் தோகத்து போயிட்டு மற்றவங்க எல்லாம் அவனை பிடிச்சி திட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் ஆனால் இங்கே நடக்கிற சீனே வேறவா இருக்குது. சரி ஓகே எப்படியோ ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டேன், நான் உனக்கு ஆர்மர் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்டாட்ட சொல்லுது. அப்போ நம்ம ரீமரு ஸ்லைம் அந்த லிசர்ட்ஸ்மென்னை பார்த்து, உங்களுக்கு கீழெல்லாம் எங்களால் வேலை பார்க்க முடியாது, வேணால் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நம்ம சேர்ந்து வேலை பார்க்குறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒழுங்கு மரியாதையாக அந்த காபீரோ இங்கேருந்து தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருது. அவங்களும் அங்கேருந்து ஓடிடுதாங்க. இங்கே அந்த ஓர் கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய படையாக ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இதை இந்த சோவே அப்படிங்கிற இந்த ப்ளூ கலர் ஹேர் வச்சிருக்கிறோம் பார்க்குறான். அண்ட் நம்ம ரீமரு ஸ்லைம்கிட்ட வந்து ரிப்போர்ட்டையும் கொடுக்குறோம். இப்போ அந்த ஓர் கூட்டம் வந்து லிசர்ட்ஸ்மென் கூட்டத்தை தான் அட்டாக் பண்ண போகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இடம் தான் அப்படிங்கவும், இவ்வளோ பெரிய டீமை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. மேபி இதுக்கு ஒரே ஒரு ரீசனாக தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்டு ஒரு டீமன் லார்டாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கவும், டீமன் லார்டாக இருந்தால் என் ஆள் ஷீஸுவை இந்த இடத்துக்கு சமன் பண்ணால் அந்த லியான் அந்த டீமன் லார்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் நம்ம பென்னிமாரோ அது ஒரு ஓர்க் லார்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த ஓர்க் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அறிவே இருக்காது, ஒரு ஓர்க் லார்டால தான் இவ்வளோ பெரிய ஓர்க் டீமையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சோவேயோட இன்னொரு பாடி டபுளை யாரோ டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, யாரோ இங்கே உள்ள வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும், யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் கேக்கு பார்த்தா அது ஒரு ட்ரையட் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ட்ரையட்ஸா இதெல்லாம் நான் வீடியோ கேமில் தான் பார்த்துருக்கேன், சரி சரி இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் பெர்மிஷன் கொடுக்குது. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு ட்ரையட் வாரா. அந்த ட்ரையட் அங்கே வந்ததுமே இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ராஜாவாக இருக்கிற ரீமரோ உங்களுக்கு வணக்கம், அண்ட் உங்கள் கூட இருக்கிற எல்லாத்துக்குமே வணக்கம், என்னோட பேர் ட்ரைனி, உங்களை பார்த்ததில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையட் சொல்கிறா. உடனே நம்ம ஸ்லைமு என்னோட பேர் ரீமரோ டெம்பஸ்ட், உங்களை பார்த்ததில் சந்தோஷம், எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், நீங்கள் எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும், நீங்கள் தான் போயிட்டு அந்த ஓர்க்லாடை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரையட் சொல்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ட்ரையட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகத்தோடு பார்த்துட்ருப்பீங்க. ஆக்சுவலி ட்ரையட்ஸ் அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு குயின் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அந்த ட்ரையட்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட்டு மரம் அண்ட் பிளான்ஸை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அந்த ட்ரையட்ஸ்க்கு மேஜிக்கல் பவர்ஸும் இருக்கும். அண்ட் இந்த அனிமல்ஸு மற்ற உயிரினங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறது தண்ணி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ட்ரையட்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு காமெடி அவ்வளோவா வராது, ஸோ அதனால் இந்த எபிசோடில் இருக்கிற காமெடி உங்களுக்கு எந்த லெவலுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரில. முடிஞ்சால் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.